everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா மேக்ஸ் கிளாஸ்ல? உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஆல்ரெடி ரெண்டு பார்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, ரிலேஷன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஓகே அதோட டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, இதை எப்படி எல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ரொம்ப டீடைல்டா பார்த்திருந்தோம். ஓகே, இன்னைக்கு அதோட பார்ட் 3ல இருக்கும். ஓகே, சோ பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதோட ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் என்னென்ன, ஓகே சார்புகளின் சிறப்பு வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா மூன்று வகைகள் இருக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இது ஒன்னொன்னையும் பத்தி நம்ம நல்லா டீடைல்டா பார்ப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாறிலி சார்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதை நம்ம எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். ஒரு டொமைன் இன்னொரு கோடொமைன் இருக்கு அப்படின்னா இந்த டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் கோடொமைன்ல இருக்கக்கூடிய ஒரே எலிமெண்ட்டை நோக்கி மேப் பண்ணியிருப்போம். இங்க நீங்க பார்க்கும்போதே தெரியுது இல்ல பாத்தீங்களா, எக்ஸ் ஒய் இசட் இது மூணுமே வந்து எந்த நம்பரோட நம்ம மேப் பண்ணியிருக்கோம், 3 அப்படின்னு சொல்லி கோடொமைன்ல இருக்கக்கூடிய ஒரே நம்பருக்கு மேப் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டன்டா இது மூணும் ஒரே நம்பருக்கு மேப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மேப் பண்ணியிருந்தா இதுக்கு பேர் தான் மாறிலி சார்பு, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, a function f such that a to b is called a constant function if the range of f contains only one element. இதுல ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தது அப்படின்னா இது என்னன்னு சொல்றோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு, மாறிலி சார்பு. அடுத்தது என்ன பார்க்க போறோம், செகண்ட் ஒன் என்ன சொன்ன, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா சமணி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சமணி சார்பு அப்படின்னா இதுல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். என்ன அப்படின்னா இங்க என்ன வேல்யூ கொடுக்குறோமோ இன்புட் என்னவோ அவுட்புட்டும் அதேவா இருக்கும். ஓகே, இங்க இன்புட் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அவுட்புட்டும் வந்து ஒய்ன்னு இருக்கும். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்திருந்தோம் இல்லையா, இது இட் ஆக்ட்ஸ் லைக் a மெஷின், அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட் வரும். இங்க 1 கொடுத்தோம்னா அங்கேயும் 1 வரும், இங்க 2 கொடுத்தோம்னா அங்கேயும் 2 வரும். ஓகே, அதுக்கு தான் இங்க எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். டொமைன்ல எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற இன்புட்ஸ் கொடுக்கும்போது கோடொமைன்ல என்ன வருது, மறுபடியும் எக்ஸ் ஒய் இசட்னு வருது. ஸோ எக்ஸ்ங்கிற வேல்யூ கொடுத்தா இங்கே எக்ஸ், அதனால தான் எக்ஸும் மேப் பண்ணியிருக்கோம், ஒய்யும் மேப் பண்ணியிருக்கோம், இசட்டும் மேப் பண்ணியிருக்கோம். ஓகே, so definition பாருங்க. Okay, let a be a non-empty set, then the function f such that a to be defined by f of x is equal to x. f of x என்ன, it is nothing but x, அதே வேல்யூ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்னது, இதுக்கு என்ன ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது என்னது, மூணாவது ஒன் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஓகே, ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் என்ன, மெய் மதிப்பு சார்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதை நான் இங்க இல்லஸ்ட்ரேட் பண்ணல, பிகாஸ் என்னன்னா எதுவா இருந்தாலும் ஆல் த ஃபங்க்ஷன் f such that a to b is called real valued function. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ரேஞ்ச் f. ஓகே, அதோட ரேஞ்ச் ஆஃப் f is a subset of the set of all real numbers. ஓகே, அதோட சப்செட் எல்லாம் எப்படி இருக்கலாமா, ரியல் நம்பர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அது எப்படி வேணாலும் இருக்கும் இல்லையா. ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா then it is real valued function. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. the range of f is a subset of the set of all real numbers r. ஓகே, ரியல் நம்பர்ஸ் இங்க r னு போட்டிருக்கோம். ஓகே, இது என்னது, இது சப்செட்டோட சிம்பிளும் இங்க நம்ம போட்டிருக்கோம், f of a which is subset of real numbers. இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே ரியல் நம்பர்ஸோடைய சப்செட்டா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன சார் இந்த சிம்பிள் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க, இட் இஸ் நத்திங் பட் ஃபார் ஆல். அதை தான் வந்து இந்த மாதிரி நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிவன்? எஸ். அடுத்தது போலாமா? அடுத்தது என்னது, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, காம்போசிஷன் சார்புகளின் சேர்ப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ என்னது இது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இதை எப்படி ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. காம்போசிஷன் அப்படிங்கறது வந்து ஃபார் இந்த மாதிரி ஒரு சின்னதா போட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, எங்கயாவது நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்களேன், g காம்போசிஷன் ஆஃப் f of x அப்படின்னு படிப்போம். ஓகே, காம்போசிஷன் அப்படிங்கிறது சின்னதா ஒரு நாட் போட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி o வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, அதுதான் வந்து காம்போசிஷனுடைய சிம்பிள்.
சோ அது என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இங்க காம்போசிட் பண்றோம் ஓகே அது எல்லாத்தையும் வந்து இங்க நம்ம வந்து ஜாயின் பண்றோம் அவ்வளவுதான் ஓகே let f such that a to b and g such that b to c be two functions okay ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு okay then the composition of f and g denoted by okay composition of f g இது ரெண்டையும் வந்து நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா என்னது இது g composition f okay இது எப்படி இருக்கு g composition f of x is equal to g of f of x இத மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி g of f of x அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் g composition f of x னா என்ன g of f of x இதுக்கு என்ன சார் மீனிங் g of அதுக்கப்புறம் உள்ள வந்து இன்னொரு f of x இருக்கு இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of x க்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோ f of x க்கு வந்து இங்க ஒரு வேல்யூ இருக்கு x + 3 ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வெச்சுக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படினா g போட்டு இந்த f of x இருக்க இடத்துல இத வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் x + 3 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் சோ இதோட மீனிங் என்னன்னா இப்போ g க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற ஏதாவது இருக்குன்னு வெச்சுக்கோ இங்க g of x is equal to 3x ன்னு இருக்குன்னு வெச்சுக்கலாம் ஓகே சோ அப்ப இங்க g of f of x அப்படினா that is nothing but 3x ஆனா இங்க x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு x + 3 இருக்கு அப்ப x இருக்க இடத்துல x + 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா தான் இந்த ஆன்சர் வரும் ஓகே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்ப அதோட வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் புரிஞ்சது இல்லையா ஓகே இதுக்கு ஏதோ ரெண்டு ஸ்டெப் மென்ஷன் பண்ணிருக்கோம் என்னன்னு பாருங்க if f and g are two functions then the composition of g of f of x எப்படி இருக்கும் அப்படினா first feed an input say x அப்படினு சொல்றோம் இது அப்படியே இந்த குட்டி டயகிராம்ல பாத்தீங்கன்னா நல்லா புரியும் ஓகே x அப்படிங்கற வேல்யூவை நம்ம எங்க கொடுக்கிறோம் f க்கு கொடுக்கிறோம் f ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் g ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த இன்புட்டை வந்து f க்கு கொடுக்கிறோம் அதனால அது என்ன ஆகுது f of x அப்படிங்கிறது ஆகுது அடுத்து அங்க இருந்து வரக்கூடிய அந்த அவுட்புட்டை அப்படியே தூக்கி அடுத்து g ல வந்து கொடுக்கிறோம் அதனால g of f of x அப்படினு சொல்லி மாறுது ஓகே இங்க வந்து composition of function ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து வருது புரிஞ்சது இல்லையா இது எப்படி சால்வ் பண்றதுன்னு அப்ப இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தா இப்படி போடுவோம் சார் ஒருவேளை மூணு ஃபங்க்ஷன் கொடுத்தா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்மளால பண்ண முடியும் எப்படின்னு பாருங்க composition of three functions இங்க பாருங்க இந்த இமேஜ்ல பாருங்க first a அப்படினு ஒன்னு இருக்கு ஓகே அடுத்து b c d மொத்தம் 4 இருக்கு ஓகே இங்க என்ன பண்றோம் அப்படினா first f ங்கற ஒரு இன்புட்டை வந்து கொடுக்கிறோம் ஓகே அந்த f ங்கற இன்புட் கொடுத்தோனே அது என்ன ஆயிடும் f of x ஆ மாறி அடுத்ததுல உள்ள போகும் ஓகே அடுத்து இங்க இருந்து இங்க g கொடுத்திருக்கோம் அப்ப இது ரெண்டையும் சேர்த்து தான் இங்க a to c க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க g f அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்து இங்க இருந்து இங்க போயும்போது அது வந்து h வருது சோ இங்க f அங்க g அங்க h மூணு ஃபங்க்ஷனையும் வந்து காம்போசிட் பண்றாங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து போடும்போது தான் என்ன ஆகும் f of g of h of x அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு காம்போசிஷன் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே சோ காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஆல்வேஸ் அசோசியேட்டிவா இருக்கும் அசோசியேட்டிவ்னா என்ன அசோசியேட்டிவ் நம்ம எங்க படிச்சிருப்போம் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் a plus b plus c எல்லாம் இருக்கும் which is equal to a plus b plus c அப்படினு சொல்றோம் அதே மாதிரி இங்க காம்போசிஷன்லயும் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது எப்படி இருக்கும் அசோசியேட்டிவாவா தான் இருக்கும் எந்த ஃபங்க்ஷனை வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் போடலாம் எந்த ஃபங்க்ஷனை இப்படி நம்ம ரிவர்ஸ்லயும் நம்மளால போட முடியும் ரெண்டுமே பாசிபிள் அதுக்கு தான் இங்க எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம் f composition g composition h is equal to f composition of g composition of h அப்படினு சொல்லி நம்ம இங்க எழுதி இருக்கோம் புரிஞ்சுதா ஓகே இப்போ அந்த டெஃபினிஷன் பாருங்க டெஃபினிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு let a b c d be four sets ஓகே இங்க மொத்தம் 4 செட் இருக்கு ஓகே சோ a b c d எல்லாமே எழுதி இருக்கோம் அப்ப இதுல எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கீங்க மூணு ஃபங்க்ஷன் composition of three functions இருக்கு செட் 4 இருக்கு ஃபங்க்ஷன் எவ்வளவு இருக்கு 3 ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொன்ன process கரெக்ட்டா ஓகே ஒரு இன்புட் கொடுக்கிறோம் அடுத்து இதுதான் process இங்க இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மூணு கேப்லயே நடக்கிறது தான் அந்த process தான் என்னன்னு சொல்றோம் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்றோம் மீதி நாலும் என்னது செட் okay so using composite functions f composition g and g composition h we get two new functions ரெண்டு புது functions கிடைக்குது என்னது அப்படினா f composition g composition h and f composition g composition h என்னது ஒன்னு வந்து ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இன்னொன்னு அதையே இப்படி ரிவர்ஸ்ல எழுதி இருக்காங்க அவ்வளவுதான் புரிஞ்சுதா
எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடா சம்ஸ் பார்க்கலாமா? எஸ், இது ரிலேட்டடா நமக்கு நிறைய क्वेश्चंस இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the identity function is defined as dash. ஓகே, நம்ம இப்பதான் பார்த்தோம் ஐடென்டி ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். என்ன இன்புட் கொடுக்கறோமோ அதே அவுட்புட் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, ஜெனரலா பாத்தீங்கன்னா f of x வந்து நம்ம என்ன எழுதலாம்னா y ன்னு எழுதலாம். y is equal to x அப்படின்னு எங்கயாவது மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினாலும் f of x is equal to x அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கனாலும் it is something same. ஏன்னா இது இன்னொரு புது ஃபங்க்ஷன், அதை வந்து அந்த மாதிரி நேம் பண்ணிக்கலாம், y நேம் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஓகே, சோ இப்போ இதுக்கு வருவோம். the identity function is defined as அப்படின்னு போட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. f of x is equal to x square, g of x is equal to 1 by x, h of x is equal to x, அதுக்கப்புறம் k of x is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. எதுவா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம ஒரு வேல்யூ 2 ன்னு கொடுக்கறோம் அப்படின்னா அந்த வேல்யூ என்னவாகும்? 4 ஆ மாறும். சேம் வேல்யூ வரல இல்லையா? கரெக்ட்டா? ஓகே, வேல்யூ வந்து மாறும். இது x ன்னு வச்சுக்கலாம், இது y ன்னு வச்சுக்கலாம். இது ஒரு டொமைன், ஒரு கோடொமைன் இருக்குன்னா இங்க 2 கொடுத்தோம்னா இங்க என்ன ஆகும்? 4 ஆகும். ஏன்னா x ஸ்கொயர், அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்றோம். அடுத்தது என்ன? g of x ல 1 by x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க 2 ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்க 1 by 2 ன்னு மாறிடும். கரெக்ட்டா? 2 ன்னு இன்புட் கொடுத்தா இங்க 1 by 2 ன்னு மாறிடும். அடுத்தது இங்க பாருங்க, தேர்ட் ஒன் என்ன? அப்ப இதுவும் பாசிபிள் இல்ல, இதுவும் பாசிபிள் இல்ல. தேர்ட் ஒன் என்ன? h of x is equal to x. அப்ப இங்க 2 ன்னு கொடுத்தா அவுட்புட் என்னன்னு வரும்? 2 ன்னு வரும். வெரி குட். அடுத்தது ஃபோர்த் ஒன் 0. நீங்க என்ன வேல்யூ வேணாலும் கொடுங்க சார், ஆனா அவுட்புட் வந்து 0 தான். நான் 2 ன்னு கொடுத்தாலும் அங்க அவுட்புட் 0 தான் வரும். இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா நான் என்னன்னு சொன்னேன்? என்ன இன்புட் கொடுக்கறோமோ அதே இன்புட் தான் வரும். அதே இன்புட் என்னவா வரும்? அவுட்புட்டா வெளியில வரும். அப்ப இங்க 2 ன்னு கொடுக்கும்போது இங்கேயும் 2 ன்னு வருது. சோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அப்ப என்ன? ஆப்ஷன் சி, h of x is equal to x அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போலாமா? எஸ், the equation y is equal to x represent the dash. okay, y is equal to x அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் y is equal to x அப்படிங்கிறது என்னதை ரெப்ரசன்ட் பண்ணும்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுமா? வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருக்குமா, இல்ல ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா, இல்ல லீனியர் ஃபங்க்ஷனா, இல்ல குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன், லீனியர் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இது எதுவுமே பாசிபிள் இல்லை. ஏன்னா இது எல்லாத்துலயுமே வேல்யூ மாறும். ஆனா இங்க வந்து வேல்யூவே மாறாது. 1 ன்னு கொடுத்தா 1 ன்னு வரும், 2 ன்னு கொடுத்தா 2 ன்னு வரும். அப்ப என்னது? திஸ் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். என்ன கொடுக்கறோமோ அதே அவுட்புட் வந்தா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்ப ஆப்ஷன் பி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? எஸ், ரொம்ப ஈஸியான கேள்விகள் இதெல்லாம், பட் ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஜேஇ மெயின்ஸ் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது மூன்றாவது கேள்வி. Consider the functions f of x is equal to x square plus 3 and g of x is equal to 2x. ஓகே, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. f of x க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க x square plus 3 அப்படின்னு, g of x க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க 2x அப்படின்னு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? f composition g and g composition f. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? f composition g. இத வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொன்னேன்? f of g of x அப்படின்னு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், அப்ப இது எப்படி வரும்? f of போட்டுட்டு g of x க்கு இங்க என்ன வேல்யூ இருக்கு? 2x ன்னு இருக்கு. ஓகே, அப்ப இங்க என்ன பண்றோம்? 2x அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, 2x எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? f of x க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை இங்க எழுதணும். ஆனா x இருக்க இடத்துல 2x அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க என்ன வருது? f of 2x அப்படின்னு எழுதும்போது x square plus 3 இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சப்ஸ்டிடியூட் x is equal to 2x. உங்க ரெஃபரன்ஸுக்காக நான் இதை இங்கே எழுதுறேன். அப்ப x இருக்க இடத்துல என்ன பண்ணுங்க? 2x the whole square plus 3 அப்படின்னு போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்ப இது என்ன வரும்னு பாருங்க, 4x square plus 3. இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சுதா? f composition g கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க? g composition f. ஓகே, அதை எப்படி எழுதுவோம்?
g of f of x அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, சோ அப்ப g of f of x அப்படினா என்ன வேல்யூ வரும்? இங்க அந்த g அப்படியே போட்டுட்டு f of x க்கான வேல்யூவை இங்க எழுதுங்க. x square plus 3 அப்படின்னு நம்ம எழுத போறோம். ஓகே, சோ நான் இப்ப ஆல்ரெடி என்ன சொன்னேன்? g of x அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இங்க என்ன இருக்கு? 2x இருக்கு. அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆனா x இருக்க இடத்துல என்ன போடணும்? x square plus 3 அப்படிங்கறத நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 2 into x square plus 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2x square plus 6 அப்படின்னு வந்துரும். அவ்வளவுதான். இங்க கிடைச்சது என்னது? f composition g. இங்க கிடைச்சது என்னது? g composition f. இந்த ரெண்டு வேல்யூவும் கிடைச்சிருச்சா? எஸ். இப்ப கேள்வியில் என்ன? find f composition g and g composition f. இத தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் A B C D 4 கொடுத்திருக்காங்க. எது வரும்? ஆப்ஷன் A 4x square plus 3 and x square plus 6. அதே ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கா? எஸ். அப்ப அங்க ஒரு டிக் மார்க்க போட்டுறலாம். போட்டாச்சா? முடிஞ்சதா? ஹோப் எல்லாரும் இதை கண்டிப்பா உங்களோட நோட்ல நோட் டவுன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை கேட்கும் போது ஈஸியா இருக்கும். சால்வ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நம்ம மாத்தி போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் இங்க இந்த மாதிரி இதை நோட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணுங்கிறத நோட் பண்ணதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? 4வது கேள்வி. Yes, let f of x is equal to 2x minus k and g of x is equal to 3x minus 2 if என்னது f composition g into x is equal to g composition f into x. Find the value of k அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா பார்க்கணும். ஓகே, f of x க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 2x minus k கொடுத்திருக்காங்க. அடுத்து g of x க்கு என்னது? 3x minus 2 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நம்ம இத போடும்போது கரெக்ட்டா சால்வ் பண்ணோம். இத பார்த்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட கூடாது. f composition g of x அப்படினா which is nothing but f of g of x. அவ்வளவுதான். அததான் அவங்க அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா? f of g of x அப்படினா ரெண்டு ஃபங்க்ஷன் வருது. f க்குள்ள அடுத்து இந்த g of x இருக்கு. அப்ப இத நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? f of அப்படினு போட்டுட்டு g of x க்கான வேல்யூ என்ன? 3x minus 2. இத வந்து நம்ம எழுதிடுவோம். ஓகே, 3x minus 2. அப்ப f of x அப்படின்னு வரும்போது f of x க்கான வேல்யூ என்ன? இதுதான் இதோட வேல்யூ. 2x minus k ன்னு தான் இங்க எழுதணும். ஆனா x இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 3x minus 2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, எதுல? in f of x ல. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப 2 இருக்கு, x இருக்க இடத்துல என்னது? 3x minus 2 இருக்கு, மறுபடி minus k இருக்கு. சால்வ் பண்ணுங்க. இத உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 2s are 6x minus 4 minus k கிடைச்சிருக்கா? இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இத அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும்? g of f of x. ஓகே, ஏன்னா g composition f of x ன்னு கொடுத்திருக்காங்க, which is nothing but g of f of x. ஓகே, அப்ப அந்த g போட்டுட்டு f of x க்கான வேல்யூ என்னது? 2x minus k. அத வந்து நம்ம இங்க சால்வ் பண்ண போறோம். அப்ப இங்க என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் x is equal to அதுக்கான வேல்யூ எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? g of x ஓடத நம்ம இங்க எழுதிடுவோம். என்னது? 3x minus 2 தான் இங்க எழுதுவோம். அப்போ x இருக்க இடத்துல 2x minus k அப்படின்னு சொல்லி எதுல? g of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். See, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சைடுல வந்து இந்த சப்ஸ்டிட்யூட் இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதுறேன். நீங்க நல்ல ஃப்ளோவா நீங்க போடும்போது நல்லா சால்வ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, பட் இப்போதைக்கு நீ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இங்க என்ன ஆகும்? 3x minus 2 இருக்கு. அப்ப இந்த x இருக்க இடத்துல நம்ம 2x minus k வை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. 6x minus 3k அதுக்கப்புறம் minus 2 கிடைச்சிருச்சா? இங்க ஒன்னு கிடைச்சிருக்கு, இங்க ஒன்னு கிடைச்சிருக்கு. find the value of k அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வேற எந்த ஹிண்ட்டுமே இல்ல. இந்த k ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, சோ இதுல நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இவங்க கொடுத்திருக்கிற இந்த ரூல், ஓகே, f composition g of x is equal to g composition f of x. இது ரெண்டு எப்படி இருக்கும்?
ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் எப்படி இருக்குமா? ஈக்குவலா இருக்குமா? அப்ப நம்ம இங்க என்ன பண்றோங்கிறத நல்லா பாருங்க. 6x minus 4 minus k is equal to 6x minus 3k minus 2. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். போட்ட உடனேவே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இங்கேயும் 6x இங்கேயும் 6x கேன்சல் ஆயிடுமா? இப்ப k இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, கான்ஸ்டன்ட் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வாங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, இங்க ஆல்ரெடி மைனஸ் 3k இருக்கு. ஓகே, இங்க மைனஸ் 4 மைனஸ் k மைனஸ் 3k இந்த பக்கம் வந்தா பிளஸ் 3k இருக்கும், ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ மைனஸ் k பிளஸ் 3k இங்கே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு மைனஸ் 2. மைனஸ் 4 அந்த பக்கம் போனா பிளஸ் 4 ஆயிடும். ஸோ மைனஸ் k பிளஸ் 3k போது 2k is equal to 2 அப்படின்னு வரும். அப்ப k is equal to 2 by 2 which is nothing but 1. அப்ப என்னது? therefore k ஓட வேல்யூ k is equal to 1. எந்த ஆப்ஷன் பாருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 1 minus 1 2 minus 2 சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டானது? ஆப்ஷன் A 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் நல்லா தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். எஸ், எப்படி கண்டுபிடிச்சோம் k ஓட வேல்யூ? அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க. என்ன ஹிண்ட்? இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற ரூல் கொடுத்திருந்த ஒரே காரணத்தினால மட்டும் நம்ம இங்க வந்து இதை ஈக்குவல்னு போட்டு எழுதி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி क्वेश्चनலயே இருக்கக்கூடிய ஹிண்ட்டை வந்து நம்ம கரெக்டா கேட்ச் பண்ணிக்கணும். புரிஞ்சது இல்லையா? அடுத்த கேள்வி போலாமா? எஸ், கடைசி கேள்வி. let f of x is equal to x, g of x is equal to minus 1 by 2x and h of x is equal to 3x. Check whether f composition g composition h is equal to f composition g composition h. ஓகே, இது வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப இது ஜெனரலா ஈக்குவலா இருக்குமா இல்லையா? இப்பதான் நம்ம படிச்சோம். ஆப்வியஸா ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து காமிடேட்டிவ் அசோசியேட்டிவ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும், ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதனால எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே ட்ரூ அப்படின்னு போட்டு டிக் மார்க் எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா இங்க வேல்யூஸ் வந்து நிறைய மாறும். ஒரு சில வேல்யூஸ்க்கு வந்து இது பாசிபிளா இருக்கும், ஒரு சில வேல்யூஸ்க்கு இது பாசிபிள் இல்லாம இருக்கும். அதனால என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, சால்வ் பண்ண போலாமா? எஸ், நோட் பண்ணுங்க. f composition g composition h. ஓகே, இத தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். இது என்னது? நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகே, LHS வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இத சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன? f composition g composition h ல ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணலாம்? g composition h மட்டும் சால்வ் பண்ணலாமா? எஸ், g composition h அப்படினா என்ன? g of, ஓகே, g of அது என்னது? h of x. ஓகே, h of x. அப்ப h of x கான வேல்யூ என்ன? g of h of x அப்படிங்கும்போது 3x அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வேல்யூ எழுதணும்? g of x ஓட வேல்யூ minus 1 by 2x. ஆனா x இருக்க இடத்துல என்ன போடணும்? 3x போடணும். புரிஞ்சது இல்லையா? இதை நம்ம எப்படி போடுறோம்னா, இங்க g of 3 of x ன்னு இருக்கு. அப்ப இங்க g of x ன்னு இருக்குன்னா minus 1 by 2x ன்னு எழுதிட்டு அந்த x இருக்க இடத்துல மட்டும் நம்ம 3x அப்படிங்கிற வேல்யூவை நம்ம சால்வ் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே, அப்ப இங்க என்ன ஆகும்? minus 1 by 2 into 3x. ஸோ இதுக்கு சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? minus 3 by 2x. போட்டாச்சா? அடுத்தது f composition g composition h என்ன வருதுன்னு பாருங்க. f of இந்த g composition h இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். என்னது? minus 3 by 2x. இதை வந்து போட்டிருந்தோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்ணணும்? f of minus 3 by 2x அப்படிங்கிற வேல்யூ இங்க வருது. ஓகே, ஆனா இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க f of கான வேல்யூ, f of என்ன? x. ஓகே, அப்ப இங்க என்னது? x. அவ்வளவுதான். இந்த இடத்துல x தான். பட் x க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? minus 3 by 2x தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், which is nothing but minus 3 by 2x. இது என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கும் வேல்யூ கண்டுபிடிப்போம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? f composition g composition h. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுல என்னது? f composition g வந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? f composition g அப்படினா f of g of x இருக்குமா? f of g of x அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பாருங்க. f of g of x ஓட வேல்யூ என்ன? minus 1 by 2x. ஓகே, minus 1 by 2x. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க.
ஓகே இப்போ என்ன பண்ணோம் g of x கானது -1/2x இங்க போட்டோம் f of x அப்படினா which is nothing but x ஏனா क्वेश्चनல f of x is equal to x அப்படினு தான் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த x இருக்க இடத்துல -1/2x சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதுக்கான வேல்யூ வரும் ஓகே இது என்னது f composition g ஓகே ஆனா நம்ம கண்டுபிடிக்க போறது f composition g composition h ஓகே அப்ப இங்க என்ன வரும் f composition g composition h அப்படிங்கறத இப்படி எழுதணும்னே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஐயோ சார் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த x போட்டுட்டு அதுக்கு அப்புறம் composition h ன்னு போட்டா அது எப்படி சார் எழுதுறது x f of h ன்னு எழுதுறோமா என்ன அது இது ஓகே இத வந்து நம்ம ஈஸியா ரெண்டு விதமா எழுதலாம் ஓகே இத நீங்க இப்படி f composition g composition h ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான் h composition f composition g அப்படினு எழுதினாலும் கரெக்ட் தான் ஓகேவா இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால இங்க என்ன பண்ணலாம் h of f composition g க்கு என்ன கிடைச்சது -1/2x ஓகேவா அப்ப என்னது h of x க்கு என்ன 3x போடுறோம் x இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் -1/2x சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்ப -3/2x அப்படிங்கிறது வந்துரும் இது என்னது இங்க வந்து நமக்கு கிடைச்சது LHS இங்க நமக்கு கிடைச்சது என்னது RHS அப்ப நல்லா பாருங்க LHS உம் RHS உம் ஈக்குவலா வருதா எஸ் LHS and RHS are equal அப்பனா ஆப்வியஸா இது ட்ரூ ஓகே பாத்தீங்களா சார் ட்ரூ தான் வருது நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆப்வியஸா கரெக்ட் பட் ஒரு சில கேள்வியில இது ட்ரூவா வராம இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு அந்த மாதிரியான வேல்யூஸ் கொடுத்தா தட் இஸ் பாசிபிள் அதனால என்ன கேட்டாலும் அதை நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் போடுங்க புரிஞ்சுதா சோ நம்ம இப்ப என்னெல்லாம் பார்த்தோம் ஓகே ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா என்னன்னு பார்த்தோம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னது காம்போசிஷன்ஸ் ஓகே ரெண்டு காம்போசிஷன் இருக்கிறதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது மூணு காம்போசிஷன் இருக்கிறதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகே சோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம் நமக்கு இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் மிச்சம் இருக்கு அந்த டாபிக்கை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் ஓகே அன்லெஸ் அண்ட் அன்டில் thank you all bye